ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இதுதான் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ குயிஸ். அரௌண்ட் ஒரு 100+ கொஸ்டின் டெய்லியும் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? நம்ம சேனலில் பாருங்கள் கொஸ்டின்னு இது வந்து டெய்லி இது மாதிரி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மறுபடியும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நாங்கள் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து ஃபைனல் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் போட்டுருவோம். அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, ரிவிஷனுக்காக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அது ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அப்படியே கேட்டிங்களாவே உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நாங்கள் பார்ட் 1 போட்டிருக்கோம். எந்த கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே இருக்குது. தமிழ் இருக்குது, ஜிகே இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், மேக்ஸ் இருக்குது, எல்லாமே வரும். ஐஎன்எம் இருக்குது. எல்லா கொஸ்டினுமே மிக்ஸ்டாகவே கேட்கலாம். ஏன்னா இப்போது ஜஸ்ட்டு 1 மந்த் தான் இருக்குது குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு. அதனால் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டு கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். எல்லாமே இருக்குது, தமிழ் இருக்குது. இப்போலாம் கொஸ்டின் எப்படி கேட்டுறாங்கன்னா கூற்று காரணம். ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் 4 கேள்வி கேட்குறாங்க ஒரே கொஸ்டின் அப்படி இருக்குது. அதுக்கு தகுந்த நாமளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லைங்களா? பாலிட்டி, மேத்ஸுக்கு ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்குறோங்க. ஷார்ட் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட சின்ன வீடியோ. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 அதுக்கெலாம் கூட வீடியோ போட்டுட்ருக்கோம். சின்ன 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் வர மாதிரி. அது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேத்ஸ் கொஸ்டின்னு நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? மக்களாட்சி சமதர்மத்தின் பாதை என்று கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து கார்ல் மார்க்ஸ். அதாங்க ரைட்டு. சரிங்களா? ஒரு முக்கியமான தலைவர். அப்புறம் வேறு ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அல்மோரா உத்தராஞ்சல், இப்போ பேரை மாற்றிட்டாங்க, உத்தரகாண்ட் சிறையிலேருந்து அவங்க மகளுக்கு வந்து நிறைய கடிதங்கள் எழுதுவார். கடிதம் வாசிப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அதை நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம். கடிதம் எழுதுவார். எந்த சிறைன்னு கூட கேட்பாங்க. உத்தராஞ்சல் உத்தரகாண்டாக மாறிடுச்சு, அல்மோரா சிறை. சரிங்களா? கரம்சந்த் காந்தி, இவர் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த நாள் ஜனவரி 9 வந்து நாம் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம். அவருடைய முக்கியமான தினம். டேஸில் வந்து அது கேட்பாங்க. அப்புறம் இவருடைய முக்கியமான முழக்கம் பார்த்திங்கன்னா கடைசி மூமெண்ட்டு, குயிட் இண்டியா மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த டைமில் செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற கான்செப்டை இவர் தான் சொன்னார். அதை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். மறக்க முடியாத தலைவர் கரம்சந்த் காந்தி அவர்கள். நிறைய போராட்டங்கள் நம்ம இந்தியாவில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்தது. அகிம்சை வரையில் போராடி இல்லைங்களா? சம்பிரான் இயக்கம், அகமதாபாத் மில் தொழிலாளர் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, உப்பு சத்தியாகிரகம்,
அப்புறம் பார்த்திங்கன்னா பூனா ஒப்பந்தம், அப்புறம் வெள்ளையனே வெளியேறு குயிட் இந்தியா மூமெண்ட், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இவர் நடத்தியிருப்பார் அகிம்சை முறையில். சரிங்களா. காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவர். இவர் ஒரே ஒரு மாநாட்டுக்கு தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார், பகல்காம் மாநாடு 1924. சரிங்க. ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்திருக்கும், அதுக்கு தலைவராக இருந்திருப்பார். அதில் வரவேற்பு குழு தலைவராக உவேசா அவர்கள் இருந்திருப்பார். அந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர் காந்தியடிகள் விரும்பியிருப்பார். காந்தியடிகளுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அவர் மதுரைக்கு வந்தப்போ தான் அவருடைய உடையில் மாற்றம், மக்கள் வந்து கூலி வேலை செஞ்சதை பார்த்துட்டு இவரும் ஒரே ஒரு கீழே மட்டும் ஆடை, மேலே வந்து ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு அது கடைசி வரைக்குமே அந்த கோலத்தை கடைப்பிடிச்சார் வாழ்க்கையில். அது நம்ம இப்போ மதுரைக்கு தான் அந்த பெருமை உண்டு. சரிங்களா. அது மட்டும் இல்லை, இந்த கோலத்தை பார்த்துட்டு அரை நிறுவனம் பக்கிரி அப்படின்னு ஏளனம் செய்வார். யார் செய்வா? வின்ஸ்டன் சர்ச்சில், அந்த பிரதமர், இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு மாநாட்டுக்கு போயிருப்பார். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இவர் கிண்டல் பண்ணுவார், இது மாதிரி அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு ஏளனம் செஞ்சிருப்பார் காந்தியை பார்த்து. இது மாதிரி தகவல்லாம் இருக்குது நிறையா. சரிங்களா. ஓகேங்க. இது சின்ன சின்ன ரிவிஷன் தான், அப்படியே பார்த்துக்கலாம். டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் ஒரு தலைவர், மறக்க முடியாத தலைவர். இவர் ஒரு சாதிக்கான தலைவர் மட்டும் கிடையாது, எல்லா சாதியிலுமே ஏழைகள் இருக்கிறாங்க, அந்த ஏழைகளுக்கான தலைவர் தானே தவிர இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் கிடையாது. இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் அதிகமான ஏழைகள் இருக்காங்க, அதனால் அது அவங்களுக்கு நிறையா பிடிச்சி போச்சு அந்த தலைவரை. இப்போ பார்த்திங்கன்னா சட்டம், நிறையா தொழிலாளர்கள் சட்டம்லாம் கொண்டு வந்தாங்கள்ல, அது முக்கிய காரணமே அம்பேத்கர் தான். 8 மணி நேரம் வேலை, தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஊதியம், அப்புறம் காப்பீட்டு தொகை, இதெல்லாமே கொண்டு வந்தது இவர் தான். அது மட்டும் இல்லை, எல்லா நிலங்களையுமே அரசுடைமையாக்க வேண்டும், நிலங்களை விவசாயம் வந்து கவர்மெண்ட்டே நிலங்களை எடுத்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இவர். அது மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா நிலங்கள், விவசாய நிலம் அப்படின்ட்டு பேரில் 10 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படின்ட்டு போட்டுட்ருக்காங்க. என்ன தான் நில வரம்பு சட்டம் போட்டாலும் அதையும் மீறி மக்கள் வந்து நிறையா 100 ஏக்கரு 200 ஏக்கரு இது மாதிரிலாம் வாங்கி குவிச்சிடுறாங்க சொத்துக்கள். இப்போ நிறைய பேர் வீடு இல்லாமல் வாடகை கூட வீட்டில் வசிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ஒரே ஆளுங்கக்கிட்ட இவ்வளோ சொத்து இருந்தால் அது எப்படி சாத்தியம்னு அப்போ அன்றே சிந்தனை பண்ணி விவசாயங்கள் நிலங்களை எல்லாம் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்த வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் அப்பயே சொல்லிட்டார். அது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதிகம் யாரும் நிலங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் சொத்து சேர்க்கணுங்கிற ஆசையே போயிடும் இல்லையா நிறைய பேர்த்துக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்காது. அது மட்டும் இல்லை, பாலிடிக்ஸில் ஒரு மறக்க முடியாத தலைவர், அரசியல் நிர்ணய சபையின் தலைவர், வரைவு குழு தலைவர், 7 உறுப்பினர்கள் இவரோட சேர்த்து இருந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள், அதை நிறைய கூற்றுலாம் சொல்லியிருப்பார். அப்புறம் ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். அடிப்படை உரிமையை வந்து இது வந்து மகா சாசனம் என்று சொல்லியிருப்பார். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அதை வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா. அப்புறம் பூனா ஒப்பந்தம், இவர் ரெட்டமலை சீனிவாசன், காந்தி, இவங்க 3 பேரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. பூனா ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஆமாம். இப்போது இந்த ஆன்சர் மக்களாட்சி சமுதாயத்தின் பாதை என்று கூறியவர் கார்ல் மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது? அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எத்தனை இணைகள் சரியாக உள்ளது? ஃபஸ்ட்டு பாருங்கள், முகவுரை 1, அட்டவணைகள் 8, பகுதிகள் 22, சரத்துகள் 400ன்னு இருக்குது. இதில் எத்தனை இணைகள் சரியாக இருக்குது? ஆப்ஷன் சி ரைட்டு, 3 இணைகள் சரி. 3 இணைகள் என்னென்ன இணைகள்?
ஃபஸ்ட்டு 3 சரிங்க. சரத்து 400ங்கிறது தப்பு. ஆரம்பத்தில வந்து சரத்து 395 இருந்தது. இப்போ வந்து 450 ப்ளஸ் இருக்கு. 450 ப்ளஸ் அப்டின்னா 395, 396, 97 அப்படி போகும். அப்படி இல்ல. அதிலயே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏ, பி, சி, டி இது மாரி. இப்ப நம்ப அமெண்ட்மென்ட் பண்ற சரத்தும் ஏற்கனவே இருந்த சரத்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏ, பி, சி அப்படின்னு வரும். அமெண்ட்மென்ட் சட்ட திருத்தம் பண்ணியிருந்தா ஏ, பி, சின்னு வரும். இல்ல ஏபிசி அப்படின்னு வரலன்னா அது ஏற்கனவே இருந்த ஆர்டிகலா இருக்கும். சரிங்களா? இத ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுதேச மாகாணங்கள் இணைப்பு. ஹைதராபாத், ஜுனாகத், ஜம்மு காஷ்மீர். சுதேச மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வந்து சுதந்திரம் அடைஞ்சிரும். சுதந்திரம் அடைஞ்சிடனோடனே ஒரு 54 சுதேச அரசுகள் இருந்திருக்கும். 54 சுதேச அரசுகள்ல ஒரு 51 சுதேச அரசுகள் இணைஞ்சிருவாங்க. இந்திய கவர்மெண்ட் கூட நாங்க இந்தியா கூடயே வந்துடுறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு இணைஞ்சிருவாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும் ஹைதராபாத், ஜுனாகத், ஜம்மு காஷ்மீர் இந்த 3 சுதேச அரசுகள் இணைய மறுத்துருவாங்க. அப்ப உள்துறை அமைச்சரா இருந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுவாரு, இவங்கள வந்து இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. எவ்வளோ முயற்சி பண்ணுவாரு, முடியாது. அப்புறம் இவருக்கு உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலுக்கு ஹெல்ப்பாக விபி மேனன் இருப்பார். அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா என்னதான் தலைவர் இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கு தொண்டர்கள் வேணும்ல, அது மாதிரி இவர் ஒரு முக்கியமான ஆள் விபி மேனன். இவர் என்ன பண்ணுவார், பேச்சுவார்த்தை நடத்துவார். ஏன் இணைப்புறது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து நம்ம டெல்லிக்கு போகணும் அப்படின்னா இடையில எல்லாமே இந்த சுதேச அரசர்கள் இருந்திருப்பாங்க. 54 சுதேச அரசர்கள். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அங்கே டெல்லிக்கு போகணும்னா எவ்வளோ டிலே ஆகும். ஏதோ ஒரு இங்கேருந்து ஒரு பொருள் கொண்டு போகிறதோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறதோ, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுனா விசா அது இதுன்னு தேவைப்படுது இல்லைங்களா. இது மாதிரி பர்மிஷன் கேட்டு ரொம்ப இதாகும். ஒரு இந்தியானா ஒரே நாடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க முயற்சி மேற்கொள்கிறாங்க. ஹைதராபாத் பார்த்திங்கன்னா அது வந்து இராணுவ நடவடிக்கை மூலயமா இணைக்கப்பட்டது. இது ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஹைதராபாத்து இராணுவ இணைப்பு 2, ஜுனாகத் பொது வாக்கெடுப்பு 1, ஜம்மு காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தம் 3. 2, 1, 3 ஆப்ஷன் பி தான் ரைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பொது வாக்கெடுப்பு வந்து ஜுனாகத்துக்கு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு முஸ்லீம் மன்னர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த பகுதி மக்கள் எல்லாமே இந்துக்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்தியா கூட இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு பொது வாக்கெடுப்பு நடக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஜுனாகத் உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் ஒரு இது குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் இருக்குது. கிர் சரணாலயம் அங்கே தான் இருக்குது குஜராத்தில். அந்த சிங்கம் அந்த இது பேர் பெற்ற மன்னர் இவர். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் இராணுவ நடவடிக்கை. அவர் என்னன்னா ஹைதராபாத்து இது இப்போ இருக்கிற தெலுங்கானா இருக்குது இல்லைங்களா, அதுதான். அது என்னாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் அது ஒரு முஸ்லீம் மன்னர் ஆண்டிகிட்டு இருந்தார். அவர் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து படைகளை எடுத்து இறக்குமதி பண்ணி அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக சதி செய்வார். சதினா போர் தொடுப்பார். அது நான் இணையவே மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க, சரி இவர் எதுவும் சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்ட்டு தான் அப்புறம் போலீஸ் படையோடு போய் அந்த ஹைதராபாத்தை வந்து இணைச்சிருவாங்க. இப்போ கூட அந்த போலீஸ் அகாடமி ஒன்று இருக்குது, வல்லபாய் பட்டேல் பேரில் தான் இருக்குது. ஹைதராபாத்தில் கூட இப்போ கூட இருக்குது. ஜம்மு காஷ்மீர் எப்படி இணைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இணைப்பு ஒப்பந்தம். ஹரிசிங் அப்படிங்கிறது மன்னர் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பார். முகமது அலி ஜின்னாவுக்கு அது மேலே ஒரு கண் ஜம்மு காஷ்மீரில். அதனால் அவர் என்ன பண்ணுவார், பழங்குடி மக்களை ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்க. நாங்கள் குறிப்பிட்ட பழமொழி மக்கள் தாங்க சொல்கிறேன், எல்லா பழங்குடி மக்களையும் சொல்லலை. அந்த குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் மட்டும் ரொம்ப கொடூரமான குணம் கொண்டவங்க, ஈவு இரக்கமற்றவர்கள். யாரை பார்த்தாலும் அறுத்து போட்டுருவாங்க, கொலை செஞ்சுருவாங்க. அதனால் அவங்கள ஏவி விடுறாரு முகமது அலி ஜின்னா. யார் மேலே? ஜம்மு காஷ்மீரில் அந்த மக்கள்லாம் போய் நீங்கள் கொன்னுட்டு அந்த ஏரியாவை பிடிக்கணும் அப்படின்னு ஏவி விடுவார். அவங்க இந்த மக்களும் போய் எல்லாம்
நிறையா கொலை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த மன்னர் ஹரிசிங் என்ன பண்ணுறாருன்னா இந்தியா கிட்ட உதவி கேட்குறாரு. நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, வேணுமா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு இணைப்பு ஒப்பந்தம் மூலிமா அதை இணைச்சிட்றாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் விதி எது? ஃபஸ்ட்டு விதி அதுதாங்க. அதில் எது? 1ல் 1 அதான் இந்தியா, தட் இஸ் பாரத், மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் விதி 1ல் 1. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக நம்ம ஸ்டேட்டாக பிரிச்சிருக்கிறோம். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மணிப்பூர், டெல்லி. சரிங்களா? ஆனால் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஸ்டேட்டு சேர்ந்தது தான் ஒரு நாடு. நம்ம நாடு ஒரு நிர்வாக வசதியாக பிரித்து வச்சுக்கிறோம். அமெரிக்காங்கிறது பல ஸ்டேட்டு சேர்ந்தது தான் ஒரு நாடு. அதான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏ ஃபுல் மீனிங் அதான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த நாடு எப்போ வேணுமாலும் தனித்தனி ஸ்டேட்டும் ஒவ்வொரு நாடாக பிரிஞ்சு போகலாம். பட் இந்தியா அப்படி கிடையாது. நம்ம நாடு எப்பயுமே பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம நிர்வாக வசதியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு ஆன்சர் 1ல் 1. ஆர்டிகிள் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு புது மாநிலத்தை உருவாக்குறது. இப்போ நம்ம இந்தியா இருக்குது, பக்கத்தில் ஒரு இடம் பிடிச்சிடுறோம், அங்கே ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறோம் அப்படின்னா ஆர்டிகிள் 2. ஆர்டிகிள் 3 என்ன சொல்லுது? நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்குது, அதை பக்கத்து மாநிலத்தில் சேர்த்துறோம், இல்லைன்னா புதுசாக பிரிக்கிறோம், அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகிள் 3. ஆர்டிகிள் 4 அப்படிங்கிறது இது 2த்துலேயும் சட்டம் ஏற்றோம் இல்லைங்களா? 2ம் 3ம் அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் 4. சரிங்களா? இது 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 5 to 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுது இல்லைங்களா? 5 to 11. அப்புறம் 12 to 35 இது அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதான் முக்கியமான ஒரு இது. அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. 35 வரைக்கும். அப்புறம் 36 to 51 அது வரைக்கும் நமக்கு அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஒரு அரசுக்கு நெறிமுறை, அது அவங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இது இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வசதி இல்லை, நம்ம எக்கனாமிக் ரொம்ப வீக்கு. ஏன்னா வெள்ளைக்காரன் கொடுத்தது ஒரு 18 போர் தளவாடங்கள் மட்டும்தான் இருந்தது, எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். நம்மகிட்ட சொத்து அந்த அளவுக்கு இல்லை, ஒரு எக்கனாமிக் ரொம்ப சாப்பாட்டுக்கே பஞ்சம் அந்த டைமில். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி ஃப்யூச்சரில் சட்டம் ஏற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அது நம்ம அயர்லாண்டிருந்து கடன் வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருக்கிறோன்னா அங்கேருந்து நம்ம காப்பி அடித்து எழுதியிருப்போம். அந்த அயர்லாண்டு ஸ்பானிஷ், அங்கேருந்து காப்பி அடித்து எழுதியிருப்பாங்க. அது அரசு, அது ஒரு நல்ல பாலிசி தான். அதை நிறைய சட்டம் ஆக்கியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து 40 ஆர்டிகிள் 40 இருக்கு இல்லைங்களா, பஞ்சாயத்து, அதெல்லாம் சட்டமாக்கிட்டாங்க. அப்புறம் கூட்டுறவு அப்படின்ட்டு ஒன்று இருந்துருக்கும், அதுவும் கொண்டு வந்துட்டாங்க 97 அமெண்ட்மெண்ட் படி. அது மாதிரி நிறையா சட்ட திருத்தங்கள் அதிலிருந்து கொண்டு வந்துருக்காங்க, சட்டங்கள் நிறையா. சரிங்களா? அதான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்லாம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவரியை பற்றி தவறான கூற்றினை தேர்வு செய்க. இது ஆன்சர் 4. அரசியலமைப்பின் அடையாள அட்டை என அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், அது தப்பு. அரசியலமைப்பின் அடையாள அட்டை என பல்கிவாலா குறிப்பிடுகிறார். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பல்கிவாலா அப்படின்னா அப்புறம் ஒரு பால் வாங்க போகிறோம், ஒரு அடையாள அட்டை தேவைப்படுது, கார்டு காட்டினா தான் பால் ஊற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பல்கிவாலா. மீதிலாம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவரி பற்றி சரியானது எதுன்னு பார்க்கலாம். 1976 1976ஆம் ஆண்டு ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டது. ஆமாங்க, 1976 42nd அமெண்ட்மெண்ட். இந்திரா காந்தி அம்மா அப்போ பிரதம மந்திரியாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? இது அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது. கரெக்டு தான். முகவரியானது இந்திய மக்களாகிய நாம் என தொடங்குகிறது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நவம்பர் 26 1949 நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு விதிகளில் பொருந்தாதது எது?
இப்போ நம்ம படிச்சிருப்போம், அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு நவம்பர் 26, 1949. அந்த டைமில் எல்லா ஆர்டிகிளுமே இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இது அது இப்போ ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நிதி ஆணையம் வந்து அப்போ எழுதலை ஆர்டிகல். அது அப்புறம் தான் ஒரு 1926 நவம்பர்லையா, டிசம்பர் 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் 1950 26 தான் அது நடைமுறைக்கு வந்துது நிதி ஆணையம். இது கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. மீதி எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்தது. குடியுரிமை, குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம், தேர்தல் ஆணையம் இல்லைங்களா? தேர்தல் ஆணையம் பகுதி 15 ஆர்டிகல் 324 டு 329. வயது வந்தோர் வாக்குரிமை ஆர்டிகல் 326. சரிங்களா? குடியுரிமை இருக்கணும் பார்த்து இல்லைங்களா? 5 to 11 ஆர்டிகல். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? சலீம் கேட்டிருக்காரு ஆன்சர் என்னன்னு. இது வந்து ஆன்சர் நிதி ஆணையம். பி தான் ரைட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளில் ஏறுவரிசையில் எழுதுக. இந்தியாவுங்கிறது ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று விஎஸ் ஸ்மித் சொல்கிறாரு இல்லைங்களா? இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகள், 1300 மொழிகள் அரௌண்டு பேசுகிறாங்க. உலக அளவில் 6000 மொழிகள் இருக்குது. இந்தியாவில் மட்டுமே 1300 மொழிகள் பேசுகிறாங்க. அதிக மொழி பேசக்கூடிய நாடு எது? பப்புவா கினியாவா அப்படி தான் நினைக்கிறேன். யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நாடு அப்படின்ட்டு. எனக்கு அப்படி தான் ஞாபகம் வருது. இந்தியாவில் டாப் 5 மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மொழி ஹிந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, அப்புறம் தான் தமிழ். சரிங்களா? ஃபஸ்ட் ஆன்சர் ரைட்டு. 1 3 4 5 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேசிய சின்னங்களை பொறுத்துக. தேசிய பறவை, தேசிய விலங்கு, தேசிய மலர், தேசிய பாரம்பரிய விலங்கு. இதுக்கு ஆப்ஷன் பி. தேசிய பறவைன்னா பாவோ கிறிஸ்டாட்டஸ். ஓகேங்களா? தேசிய விலங்கு பந்தேரா டைக்ரிஸ். தேசிய மலர் நெலும்போ நியூசிஃபெரா. தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து எலிபஸ் மேக்சிமஸ். எலிபஸ் மேக்சிமஸ். தவறான ஒன்றினை தேர்வு செய்க. ஜேவிபி குழு. தவறானது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இக்குழு அமைக்கப்பட்டது. இது தப்புங்க. ஆக்சுவலி இந்த காங்கிரஸ் மாநாடுலாம் பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடையாததுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் எண்டில் நடைபெற்றுட்ருக்கோம். முதல் காங்கிரஸ் வந்து பம்பாயில் 1884 1884 அந்த ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துருக்கும். அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்தில் இது நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த காங்கிரஸ் மாநாடு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் மாநாடு இருக்காது. சரிங்களா? அப்போ இதில் வந்து தப்பானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான். மீதி எல்லாமே ரைட்டுங்க. ஜேவிபி குழு அதில் உறுப்பினர்கள் யார் யார் இருந்திருப்பாங்களோ அதிலே பாருங்க இருக்குது. ஜேவிபி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இவங்க 3 பேரும் தான் அந்த ஜேவிபி குழு. இது எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா 1948 வந்து தற்குழு அப்படின்ட்டு அமைச்சிருப்பாங்க. டிசம்பர் 1948 தற்குழு. இவங்க வந்து 1949 ஏப்ரலில் அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. எதுக்காகனா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்ட்டு. இவங்க தற்குழு என்ன சொல்லுவாங்கன்னா, மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க தேவையில்லை, நிர்வாக வசதிக்காக தான் பிரிக்கணும் அப்படின்னாங்க. மறுபடி அந்த கான்செப்ட், அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கல மக்கள். மறுபடியும் போராட்டம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டி ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் வந்து இறந்துருப்பார் இல்லைங்களா? முதல்ல அவங்க தான் குரல் கொடுத்துருப்பாங்க, ஆந்திராவை பிரிக்கணும் அப்படின்னு, எங்களுக்கு தனி மாநிலம் கொடுங்க அப்படின்னு. அதுவும் சென்னையும் சேர்த்து கேட்டாங்க. சென்னையை வந்து ஹெட்டாக தலைமை இடமாக கொண்டு ஆந்திர பிரதேசத்தை கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம தெரியும் மாப்போசி, சிவஞானம் இவங்கெல்லாம் போராடி சென்னையை வந்து மீட்டுட்டாங்க. மாலம் போனால் என்ன, நம்ம சென்னை மீட்டவனும் தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த போராட்டம் தான். ஃபஸ்ட்டு சுதந்திரத்திற்கு முன்னாடியே வந்து ஒரிசா வந்து தனி மாநிலமாக போயிடும் 1937. சரிங்களா?
சுதந்திரக்கு முன்பு பிரிக்கப்பட்ட மாநிலம் ஒரிசா. சுதந்திரக்கு பின்பு முதலில் பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா. இந்த தற்குழு என்ன சொல்லுது, மொழி வாரியாக பிரிக்கக்கூடாதுங்கிறாங்க. அது மக்கள் ஏற்றுக்கல. அதனால் ஜேவிபி குழு அமைக்கிறாங்க. அவங்களும் வந்து அதே தான் சொல்கிறாங்க, மொழி வாரியாக பிரிக்கக்கூடாது. அவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதான் 3வது ஆப்ஷன் பாருங்கள். தற்குழுவின் பரிந்துரை இக்குழு ஆதரித்தது கரெக்டு தான். ஆனால் மறுபடியும் போராட்டம் வெடிக்குது. அப்படின்றதுனால தான் பசல் அலி குழு அப்படின்ட்டு அமைச்சு மொழி வாரிய மாநிலங்களை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ தான் 1 by 1 டிவைட் ஆகிட்டே இருந்தது. அதுலேயும் கொஸ்டின் வரும் நிறையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று: இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. காரணம்: அரசியலமைப்பின் சில பகுதிகளில் சாதாரணமாக திருத்த முடியும், ஆனால் சில பகுதிகளில் சாதாரணமாக திருத்த முடியாது. கரெக்டு தான். இரண்டுமே சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் டி ரைட்டு. இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. போஸ்ட் இன் இங்கிலீஷ். வி ஆர் ட்ரைங் டு போஸ்ட் இன் இங்கிலீஷ். ஓகே. நிறைய மாணவர்கள் தமிழ் மீடியம் இருக்கிறதுனால நம்ம தமிழில் போட்டுட்ருக்கோம். தவறான இணையை தேர்வு செய்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். முடியரசன் தமிழ் கொஸ்டின்ங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில், மிக்சடாக தான் இருக்கணும். உள்ளது தமிழ் இருக்கும், மேத்ஸ் இருக்கும், பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு நிர்வாகம், சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே வரும். ஏன்னா இப்போது எக்ஸாம் 1 மந்த் தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எல்லாம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். ஃபைனலாக ஒரு ரிவிஷன் வீடியோ மட்டும் போடுவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும். கண்டிப்பாக ஒரு 2000 கொஸ்டின் பக்கமாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஒரு தடவை அப்படியே ஏற்கனவே படித்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஃபைனலாக நாங்கள் கொடுப்போம். இப்போ எக்ஸ்பிளைன் வீடியோ ஒரு 100 கேள்வி 200 கேள்வி இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கொடுப்போம். இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் தவறானது எதுவும் ஆப்ஷன் ஏ தான் தப்பு. முடியரசன் எத்திராசுலன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. முடியரசன் இயற்பெயர் என்ன? துரைராசு. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தஞ்சாவூரில் இருக்கு இல்லைங்களா. தாராபாரதி ராதாகிருஷ்ணன். தாராபாரதி இயற்பெயர்னா ராதாகிருஷ்ணன். ஓகே. நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள், எத்தனை பேர் தமிழ் மீடியம் அப்படின்ட்டு. 2 பேரும் பாட்டாக தான் இருக்கிறாங்க. பார்ப்போம். மேத்ஸ் கொஸ்டின்ங்க. மேத்ஸ் கொஸ்டின் ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, P20 days மற்றும் Q40 days வேலை செய்ய முடியும். P+Q சேர்ந்து சில நாள் வேலை செய்தனர். Q சென்று விட்டார். முதல் வேலை P8 days செய்தார். இது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 கொஸ்டின் தான் அது. இதுக்கு ஆன்சர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நம்ம குழுவில் இணைஞ்சிக்கிங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9 ஆகஸ்ட் 1924 ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அக்சபகுல்லா கான் எந்த வழக்கில் தொடர்புள்ளவர்கள்? இதுக்கு வந்து கக்கோரி வழக்கு. கக்கோரி சதி வழக்கு தான் ரைட் ஆன்சர். என்ன கக்கோரி சதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் ஒரு இடம் தான் கக்கோரி. அங்கே ஒரு ரயிலில் வந்து கொள்ளை சம்பவம் நடக்கும். அதில் கொள்ளையடித்தவர்கள் பார்த்திங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில்லும் அக்ஷபுல்லா கானும். எதுக்காக கொள்ளையடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு HRA உறுப்பினர்கள். இவங்க HRAனா இந்துஸ்தான் குடியரசு கட்சி, அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் இவங்க. அது ஆயுதம் வாங்க பணம் தேவைப்பட்டது. ரயிலில் வந்து நம்ம இந்திய மக்களுடைய வரி பணத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. அந்த வழக்குலேயே அவங்கள கைது பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ அந்த வரி பணம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வரி பண்ணி அவங்க வந்து அவங்க நாட்டை வாழ வைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. நிறையா பணத்தை செலவு பண்ணாங்க. நம்ம படிச்சிருப்போம், நிறையா பஞ்ச காலத்துலாம் வந்திருக்கும். இந்தியாவில் நிறைய மக்கள் செத்துருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க நாட்டு மக்கள் வாழணும், அவங்க சாப்பிட்ணும், அதுதான் அவங்க வந்து கான்செப்டாக இருந்தது. அதனால் இந்த ரயில் கொள்ளடிச்சது தப்பே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு, ஒரு புக்கு எழுதுகிறாரு, இந்தியாவும் பிரிட்டிஷின் அதிகாரத்தன்மையும் அப்படின்ட்டு.
ஒவ்வாமை, பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒவ்வாமை, இந்திய மக்களும் பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒவ்வாமையும் அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி எழுதியிருப்பார் இல்லைங்களா, ஒரு புக்கு. அது ஒரு முக்கியமான புக்கு. இதுதாங்க கக்கோரி சதி வழக்கு, ரயில் கொள்ளை சம்பவம். அது நடந்தது 1927 9 ஆகஸ்ட். இது ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கு அடுத்தது கான்பூர் சதி வழக்கு நடக்கும். கான்பூர் சதி வழக்கு அப்படின்னா தொழிலாளர்களுக்காக நம்ம பொது உடைமைவாதிகள் பாடுபட்டிருப்பாங்க. தொழிலாளர்கள் நலன் இவங்கெல்லாம் வேலை நிறுத்தம் பண்ண சொல்லி அது பாதுகாக்கிறதுக்காக இவங்கெல்லாம் போராட்டியிருப்பாங்க. இப்படியே போச்சுன்னா தொழிலாளர்கள் வேலை செய்யலைன்னா வருமானம் வராது, நம்ம இங்கிலாந்துக்கு பணம் நிறையா செலவழிக்க முடியாது, இங்கிலாந்து மக்களை வாழ வைக்க முடியாது அப்படின்னு இந்திய மக்களுக்காக அவங்க கவலைப்படலை, அவங்க நாட்டு மக்களுக்காக கவலைப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்களை ஒடுக்கணும் அப்படின்னு கைது பண்ணுறாங்க. யார் யாரை கைது பண்ணுறாங்க இதில்? கம்யூனிஸ்ட் இயக்கம், கான்பூர், எம்என் ராய் வந்து வெளிநாட்டில் இருந்திருப்பார், அதனால் அவரை கைது பண்ண முடியாது. முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, சிங்காரவேலர், தமிழ்நாட்டுக்காரரை சேர்ந்தவர், இவங்கெல்லாம் கைது பண்ணிடுறாங்க. சிங்காரவேலர் டைபாய்டு காய்ச்சலாக இருந்திருக்கோம், அதனால் விடுதலை பண்ணிடுறாங்க அவரை. எம்என் ராய் வெளிநாட்டில் இருந்தனால அவர் கைது பண்ண முடியாது. இதுதாங்க கான்பூர் மாநாடு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 1925 கான்பூரில் ஒரு மாநாடு நடக்குது. தலைமை வந்து சிங்காரவேலர். அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஒரு சங்கமாக இருந்து என்ன பண்ணுறது, ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று ஆரம்பிக்கணும் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. எங்கே? 1925 கான்பூர் மாநாட்டில். சரிங்களா? அதுக்கு தலைமை வகித்தவர் தமிழ்நாடு சிங்காரவேலர். அவர் கூட முதலில் மே தின விழாவை கொண்டாடியவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் வரும். 1923 மே மாதம் இல்லைங்களா? அவர் பெரியார், அவருக்குள்ள வெறும் நெருக்கமாக பழகியிருப்பாங்க இவங்களாம். சிங்காரவேலர். மீரட் சதி விளக்கு 1929 1933 இல்லைங்களா? இதுவும் அதே தான், சேம் தான். தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு இல்லைங்களா? அவங்க என்ன நினச்சாங்க, பிரிட்டிஷரை கவிழ்க்க வந்து சதி செஞ்சதாக இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அதே தான். முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, சௌகத் உஸ்மானி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தொழிலாளர்களுக்கு போராடுறதுனால. சரிங்களா? இது மீரட் சதி வழக்கு. மீரட்ங்கிறது உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு ஏரியா. அடுத்து லாகூர் சதி வழக்கு. இப்போ லாகூர் சதி வழக்கு உங்களுக்கு தெரியும், பகத்சிங் ரிலேட்டடானது. இதில் வந்து ரெண்டு கூற்று வருது. லாலா லஜபதி ராயை கொன்னது சாண்டர்ஸ் தான், அது உண்மைதான். ஆனால் அவரே வந்து தடியடி நடத்தி கொள்ளலை. தடியடி நடத்தி ஒரு 10-20 நாள் கழித்து தான் அவர் செத்துருப்பார். இருந்தாலும் அவருக்கு தடியடி நடத்த சொன்னது வந்து ஜேம்ஸ் ஸ்காட் என்பவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, பகத்சிங்கும் அவங்க கூட்டாளிகளும் என்ன பண்ணுவாங்க, ஜேம்ஸ் ஸ்காட் தான் கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் சாண்டர்ஸ் வந்து பலியாயிருவார். அதுக்காக இவங்களை வந்து மார்ச் 23 1931 வந்து தூக்கில் போட்டுருவாங்க. சரிங்களா? 1931 மார்ச் 23 பகத்சிங்கு, ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேர்த்தையும் தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. கக்கோரி சதி வழக்கு தான் அது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரில் எடுக்க வேண்டும் என்று கூறும் சரத்து. இது வந்து ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 77. ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைனா என்ன? இப்போ ஒரு கவர்மெண்ட், நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறோம், ஏதாவது இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு யார் பேரில் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பெயரில் தான் நடக்கணும். இதுக்குன்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று இருக்குது. இப்படி தான் சட்டத்திட்டம், இதன்படி தான் இது செயல்படணும் அப்படின்ட்டு. 87 பாருங்கள். ஜனாதிபதி வந்து சிறப்புரையாற்றுவார் 87. என்ன சிறப்புரையாற்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை எம்பி எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அதில் எம்பிலாம் புது எம்பிங்கெலாம் வருவாங்க நாடாளுமன்றத்துக்கு, லோக்சபைக்கு. அதை வரவேற்கும் பொருட்டு ஒரு சிறப்புரையாற்றுவார் நம்ம பிரசிடெண்ட். அதுதான் 87. அப்புறம் 67 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவி, அவருடைய பதவி காலம், நீக்கம், இதையெல்லாம் பற்றி சொல்வது தான் துணை குடியரசுத் தலைவர். இந்த கொஸ்டின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போது துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஜெயதீப் தன்கரா, ஆமாம், அவர் தான் ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது செப்டம்பர் மாதம் 2025 செப்டம்பர்
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு, ராதாகிருஷ்ணன். அப்புறம் ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி காரு, அவரும் ஒரு கேண்டிடேட்டு. 2 பேர்த்துல யார் வருவாங்க? ஏதோ ஆளும் கட்சியில் உள்ள கேண்டிடேட் தான் வருவாங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கும், அந்த சீட்டு அவங்களுக்கு தான் அதிகம், சீட்டு அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் 107 என்ன சொல்லுது அப்படின்னா, மசோதாக்களை அறிமுகம் செய்தல். மசோதானா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மசோதா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரதோ, புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கோ, நாங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யாரோ முன்மொழியணும். அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற லோக்சபையிலையோ மாநிலங்களவையோ 2 அவையிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் மசோதா அறிமுகம் செய்தல். அதுதான் ஆர்டிகல் 107. மசோதா அறிமுகம் செஞ்சால் அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் மீதி இருக்கிற எம்பிலாம் இது ஒத்துக்கிறாங்களா சட்டம் ஆக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதன்படி அது சட்டமாக்கப்படும். குடியரசு சைன் பண்ணணும், குடியரசுத் தலைவர். இது ப்ரொசீஜர் இல்லைங்களா? இந்த 4 ஆர்டிகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜனாதிபதி தகுதிகளில் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்புங்க. 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 25 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் இருக்கு. அது தப்பு. 50 வாக்காளர்கள் வந்து முன்மொழிய வேணும், ரைட்டு தான். ஆனால் 50 வாக்காளர்கள் வழிமொழியும் வேணும். இப்போ ஜனாதிபதியாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 எம்பி வந்து முன்மொழிகிறாங்க, ஓகே இவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் 50 பேர் அதை வழிமொழியணும், ஆனால் ஆமோதிக்கிறோம் அப்படின்ட்டு. அதுதான் அது. இப்போ உங்களுக்கு தெரியும், 35 வயசு இருக்கணும், இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும், வேறு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்குற ஒரு தொழிலில் அவங்க வந்து ஈடுபடவே கூடாது. இதெல்லாம் கண்டிஷன் குடியரசுத் தலைவராக இருக்கணும்னா. அதே துணை குடியரசுத் தலைவருக்கும் இது சேம் பொருந்தும் அப்படியே, இல்லைங்களா? ஓகே, அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். வாசிப்பு வார திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு தொடங்கப்பட்டது? 1 to 8. 1 to 8 படிக்கும் மாணவர்களுக்கு வாசிப்பு வாரம் திட்டம் தொடங்கப்பட்டது. இதுக்கு ஒரு ஆப் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரீடிங் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. கேட்டாலும் கேட்கலாம் அந்த கொஸ்டின். இது வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் வருது, இல்லைங்களா? ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து ஒன்று. 2024 2025 மின்னணு ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? தமிழ்நாடு. 2024 2020 மின்னணு ஏற்றுமதி முதலிடம் தமிழ்நாடு தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் உச்சமன்ற நீதிபதிகளை எந்த சரத்தின் அடிப்படையில் நியமனம் செய்கிறார்? 1 2 4 2 பி ஆன்சர். 124(2). இப்போ நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் நியமிப்பவர் இவர் தான். நம்ம ஆளுநர்னு போட்டக்கூடாது, மாநிலத்தில் உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஆளுநர் போட்டக்கூடாது, சரிங்களா? ஆளுநருக்கு சில பணிகள் இருக்குது. மாநில துணை வேந்தர்கள்லாம் நியமிப்பவர் அவர், மாநில தேர்தல் ஆணையம், அப்புறம் அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், மாநில தலைமை வழக்கறிஞர், இவங்கெல்லாம் ஒரு முதலமைச்சர், இவங்கெல்லாம் நியமனம் பண்ணுறது ஆளுநர். தமிழ்நாட்டில் எங்கு வளவளப்பான கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? பையம்பள்ளி, திருப்பூரில் இருக்கு இல்லைங்களா? திருப்பூர் மாவட்டம் பையம்பள்ளி, அங்கே தான் வந்து இந்த வளவளப்பான கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கீழடி சிவகங்கையில் இருக்குது, வெம்பங்கோட்டை விருதுநகரில் இருக்குது, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இது எல்லாமே முக்கியமான ஒரு இது தான். இதில் வந்து என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க, எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க, இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பொறுத்துங்க அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்த கொஸ்டின். தேசபக்தனின் ஆசிரியர் யார்? இது திருவிக்கா ஆன்சர். திருவி கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரம் இப்போது நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் திருக்குறள் பற்றி ஒரு கூற்று சொல்லியிருப்பார். என்ன கூற்று அப்படின்னா, திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு மதத்தாருக்கோ ஒரு இனத்தாருக்கோ ஒரு பர்டிகுலர் மக்களுக்கோ உரியதன்று, அது எல்லாத்துக்கும் பொது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் இன்னொரு கூற்று சொல்லியிருப்பார், கடைசி காலத்தில் அவர் வந்து ஒய்ஃப் இறந்துருவாங்க, அவர் தனியாக வீட்டில் வசிச்சிட்டு இருப்பார். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்பார், நீங்கள் தனியாக வாழ்கிறீங்களே உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு திருவிக்காவை பார்த்து கேட்பாங்க.
அவர் வந்து சொல்லுவார், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு நல்ல கூற்று இல்லைங்களா? அவரு தான் சொன்னார், திருவிக்கா. பாரதியார் பாரதியார் பற்றி நிறைய இருக்குது டேட்டா. பாரதிதாசன், சுத்தானந்த பாரதி. இந்தியாவில் முதல் சட்ட மேலவை உறுப்பினராக டாக்டர் முத்துலட்சுமி அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டதன் வழிவகை செய்தது எது? இப்போ நமக்கு தெரியும், இந்தியாவில் முதல் சட்ட மேலவை உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். இவங்க இல்லாத ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே பார்க்க முடியாது. இவங்களை பற்றி இதே ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? முத்துலட்சுமி அம்மையார் ஜூலை 30, 1886 பிறந்திருப்பாங்க. அப்புறம் 1968 ஜூலை 22 இறந்திருப்பாங்க. புதுக்கோட்டையில் சமஸ்தானத்தில் பிறந்திருப்பாங்க. அப்பா பேர் நாராயணசாமி, அம்மா பேர் சந்திரம்மாள். சரிங்களா? இவங்க வந்து இந்தியாவின் பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் இவங்க தான். அப்புறம் சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயரும் இவங்க தான். இவங்க ஒரு முக்கியமான பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு, இருதார சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. குழந்தை திருமணம் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடையாறில் 1930 அவ்வை இல்லம் தொடங்கியிருப்பாங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியிருப்பாங்கன்னு. அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேயில் நடந்திருக்கும். அதில் தலைமையேற்றது அம்மையார் தான். இவங்க ஒரு இதழ் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க, ஸ்திரீ தர்மா அப்படிங்கிற ஒரு இதழ். இது நோட் பண்ணிக்கிங்க, புக்கில் எங்கேயுமே இருந்திருக்காது. இது நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தது. இதழ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரீ தர்மா. இவங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் அது கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், மற்றபடி வேறு எந்த இது இல்லை. அதாவது இவங்க அம்மா வந்து ஒரு தேவதாசியாக இருந்திருப்பாங்க. இவங்க அப்பா வந்து தேவதாசியாக இருந்து பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வாழ்வார். அந்த உந்துதல் தான் இவங்களை வந்து தேவதாசி ஒழிக்கணும் அப்படின்னு. தேவதாசி ஒழிப்பு நிறைய பேருக்கு தேவதாசின்னா என்னன்னு தெரியாது, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ தேவதாசினா ஒன்றும் இல்லைங்க, கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து நேர்ந்து விட்ருவாங்க. அதாவது நீங்கள் கோயிலே தான் இருக்கணும், அங்கே வந்து நடனம் ஆடணும், அந்த கோயிலில் பணிகள் செய்யணும். இதுதான் உங்களுக்கு இப்போ கன்னியாஸ்திரிகள்லாம் இருக்காங்களா, கிறிஸ்டினில் அது மாதிரி பண்ணுறாங்களா, அது மாதிரி கோயிலில் அது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து சில பெரியவர்கள் அங்கே இருந்தவங்கலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறுதலாக இது பண்ணுறாங்க. அதனால் இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அம்மையார் வந்து தேவதாசி ஒழிப்பு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒழிச்சிட்டாங்க. அதுவும் சட்டமாக்கி ஒழிச்சாச்சு. சரிங்களா? இவங்களை பற்றி பார்க்கணும்னா இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது. இந்தியாவிலேயே படித்து இந்தியாவில் மருத்துவரான முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையா அவர்கள் தான். ஆனால் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டில் படித்து முதல் மருத்துவரானவர் வந்து ஆனந்தி கோபால் ஜோஷி அப்படிங்கிறவங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆனந்தி கோபால் ஜோஷி வெளிநாட்டில் படித்து இந்திய மருத்துவரானவர். சரிங்களா? மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண்ணும் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1927 வந்து காந்தியடிகள் சென்னை வந்திருப்பார். அப்போ வந்து காந்தியடிகளும் முத்துலட்சுமி அம்மையார் ஒரு மீட்டிங் போடுவாங்க, சந்திப்பாங்க. அந்த நிகழ்வை வந்து காந்தியடிகள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் இந்தியா பத்திரிகைன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து வெளியிடுவார். அவங்களுடைய சமூக சேவைகள், அவங்களுக்கு புரட்சிகரமான திட்டங்கள், இதை பற்றி எல்லாமே அதில் வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ தாங்க முத்துலட்சுமியார் பற்றி குறிப்புகள். சரிங்களா? இவங்க வந்து ஆன்சர் நான் சொல்லவே இல்லை. கவுன்சில் சட்டம் 1921 அதன்படி தான் இவங்க வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் திட்டம் 1919 இந்திய அரசு திட்டம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி தான் இந்த தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாநில தேர்தல், மாகாண தேர்தல், மாநிலம் இல்லை அப்போலாம் மாகாணம், சென்னை, மும்பை, கல்கட்டா, அப்படியே மாகாண தேர்தல் அப்படின்னு மாகாணத்தில் தேர்தல் நடத்தலாம். அதன்படி தான் 1920 நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அவங்க வந்து தன்னாட்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ தன்னாட்சி கொடுத்தது 1937 தான். 1919 சட்டத்தின்படி தன்னாட்சி கிடையாது. அந்த தன்னாட்சி சட்டம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் போட்டியிடலை அந்த டைமில். 1937 தன்னாட்சி கொடுத்துருப்பாங்க, அதனால் அவங்க வந்து போட்டிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? மாண்டேகு செம்ஸ்போர்ட் திட்டம். மிண்டோ மார்லி 1909 இவங்க சட்டம் போடுறது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். நம்ம மக்களுக்கு ஃபேவராலாம் ஒன்றும் இருந்திருக்காது, அந்தளவுக்கு சட்டமே இல்லை.
இந்திய அரசு சட்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சட்டமாக தான் இருந்திருக்கு கடைசி டைமில். 1935 இது கவுன்சில் சட்டம் 1931. ஓகேங்களா. காமராஜர் எத்தனை ஆண்டு முதலமைச்சர் பதவியில் இருந்தார்? அவர் வந்து 9 ஆண்டுகள் இருந்தாருங்க காமராஜர். 1954 டு 1963. சரிங்களா. இதுக்கு முன்னாடி 1952 டு 1954 வரைக்கும் எம்பியாக இருந்தார். லோக்சபாவில் எம்பி. உங்களுக்கு தெரியும் எம்பி வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்சபா. லோக்சபா அப்படின்னு பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எம்பி. ராஜ்சபா அப்படின்னு பார்த்தா நம்ம மாநிலங்களில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிற பதவி. அதுதான் மாநிலங்கள் அவை. பேர்லேயே இருக்குது பாருங்கள், மாநிலங்கள் அவை அப்படின்னா மாநிலங்கள் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அவை மாநிலங்களவை. இப்போ நம்ம கமலஹாசன் கூட மாநிலங்களவை எம்பி ஆகிருப்பார் இல்லைங்களா. இவர் எப்படி எம்பி ஆனார், மக்களே ஓட்டு போடல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அவர் லோக்சபா எம்பி இல்லைங்க, ராஜ்சபா எம்பி. லோக்சபா எம்பியாக இருந்தால் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ராஜ்சபா எம்பி அப்படிங்கிறதுனால தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. சரிங்களா. 6 வருஷம் அவர் பதவியில் இருப்பார். உங்களுக்கு தெரியும் ராஜ்சபாங்கிறது ஒரு கலைக்க முடியாத அவை, நிரந்தர அவை. எவ்ரி 2 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3/4 உறுப்பினர்கள் வெளியே போயிட்டுருப்பாங்க. அப்புறம் ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்கும், வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால் அது கலைக்க முடியாத அவை. ஓகேங்களா. ஒரு ஆஃபீஸ் மாதிரி நினச்சிங்க. சில பேர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, சில பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ராஜ்சபா. சரிங்களா. காமராஜர் பற்றி கல்வி கண் திறந்தவர். கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம ஜூலை 15 கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிறைய போராட்டங்கள்லாம் இவர் நடத்தியிருப்பார். போராட்டத்திலும் பங்கு பெற்றிருப்பார் காமராஜர் ஐயா அவர்கள். இவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிங் மேக்கர் அப்படின்னா பதவிகள் வந்து இவர் விரும்ப மாட்டார். பதவியில் நிறைய பேர்த்த அமர்த்துவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1963 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருப்பார். 1964 வந்து இவரை பக்வத்சலம் அவரை வந்து சிஎம்மாக இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். எனக்கு வேண்டாம், இளம் தலைவர்கள் வரட்டும் அப்படின்ட்டு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார், பக்வத்சலம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரை பிரதமராக உட்கார வச்சுருப்பார். இவர் கையில் இப்போ வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தார். இவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்போ இவருக்கு வாய்ப்பு கிடச்சிது நேரு போனதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு. பட் ஆனால் நம்ம காமராஜ் ஐயா அவர்கள் விரும்பவில்லை. கண்டிப்பாக இவர் பிரதமராக வந்திருந்தால் நம்ம தமிழ்நாடு எப்படி நிறையா கல்விக்கூடங்கள், இந்த உணவு திட்டம் இது மாதிரி கொண்டு வந்தாரோ அது இந்திய அளவில் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பார். இந்த பீகார், யூபிலாம் இப்போ படிக்காத மாநிலமாக இருக்குது இல்லையா. இப்போது அந்த நிறைய நிலைமையெல்லாம் கண்டிப்பாக போயிருக்கும். நிறையா சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அது கண்டிப்பாக நம்ம மக்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவர் வந்திருக்கணும், வரல. ஓகே, நம்ம சிஎம் லிஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். காமராஜர் ஐயா பார்த்ததுனால நம்ம இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துடலாம். அது கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். சுப்புராயலு நீதி கட்சி சேர்ந்தவர், 1920. பனகல் அரசர் அதுக்கு அடுத்தது வராரு, அவரும் நீதி கட்சி தான், 1921 வராரு. அப்புறம் சுப்புராயன் 1926, அவர் வந்து ஒரு சுயேட்சை சிஎம்மு. அப்போ வந்து நீதி கட்சி தோற்று போயிருக்கோம். அப்புறம் முனுசாமி நாயுடு, அதுக்கப்புறம் வந்தது ராமகிருஷ்ண ரங்காராவ், ராஜகோபாலாச்சாரி, அப்புறம் டிபி பிரகாசம், ஓபி ராமசாமி, குமாரசாமி ராஜா, ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், பக்வத்சலம், சிஎன் அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜானகி அம்மா, ஜெயலலிதா, கருணாநிதி, இப்படி மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. 1929 முதல் சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டு ஆன்சர். முதல் சுயமரியாதை மாநாடு. இப்போ சுயமரியாதை மாநாடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியார் வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸில் தான் இருந்திருப்பார். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு இந்த சேரன் மகாதேவி குருகுலம் இருக்கு இல்லையா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் நடத்திட்டு வரும் இந்த குருகுலம்லாம். அங்கே வந்து சாதி பாகுபாடுகள் நிறைய இருந்தது. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சாப்பாடு பின்னாடியும், உயர் சாதியினர்களுக்கு சாப்பாடு முன்னாடியும் கொடுத்தாங்க. உயர் சாதியினர்கள் சாப்பிட்ட பிறகுதான் தாழ்த்தப்பட்ட சாதிகள் சாப்பிடணும் அப்படின்னு அங்கேயே பாகுபாடு இருந்தது. இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சி, நாட்டுக்காக விடுதலைக்காக போராடுறாங்க. அந்த கட்சி நடத்துகிற ஒரு குருகுலத்திலே சாதி பாகுபாடு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் நமக்கு விடுதலை அப்படின்னு நம்ம பெரியார் வந்து இந்த கான்செப்டில் முன்னே இறங்குறாரு. எல்லா மனுஷனும் ஒன்று தான், ஆண் பெண் சமம், ஈக்குவலிட்டி வேணும், சமத்துவம் வேணும், சுயமரியாதை வேணும், மனுஷன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு, மற்றது தான் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட் ஐயா பெரியார் அவர்கள். இவரும் மறக்க முடியாத தலைவர். நிறைய போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு மாநாடு செங்கல்பட்டில் சவுந்தரராஜன் தலைமையில் நடக்குது. 1930 2வது மாநாடு ஈரோடு எம்ஆர் ஜெய்கர் தலைமையில் நடக்குது. 3வது மாநாடு பார்த்திங்கன்னா 1931 சண்முகம் தலைமையில் விருதுநகரில் நடக்குது. சரிங்களா? இவர் வந்து இப்போ சேலம் மாநாடு வந்து 1944 இவர் தான் தலைவர் பெரியார். அப்போ வந்து நீதி கட்சி பேரை வந்து மாற்றுறாங்க. என்னென்னு மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. இந்த பெயர் மாற்றத்தை முன்மொழிந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அப்போ வந்து அறிஞர் அண்ணா க்ளோஸாக இருப்பார் பெரியார் கூட. சரிங்களா? க்ளோஸாக இருந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வந்து அறிஞர் அண்ணா. அந்த பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னவர் பெரியார். பெரியார் வந்து 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அப்போ என்னாச்சுன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டப்பயே இவர் வந்து நீதி கட்சியின் தலைவராக ஆகியிருப்பார். இதெல்லாம் நான் கதை இல்லைங்க, கண்டிப்பாக கூற்று காரணத்தில் இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின். செங்கல்பட்டுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது வந்து இப்போ 2025 குரூப் 4 நடந்த கொஸ்டின். இது அப்படியே கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யார்? 1976 42வது அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தத்தின் போது இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி அவர்கள். அடுத்த கொஸ்டின், எந்த ஆர்டிக்கல் பிரதமரின் கடமையை பற்றி சொல்லுது? ஆர்டிக்கல் 78 ரைட் ஆன்சர். 77 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். குடியரசுத் தலைவரின் பெயரில் ஒவ்வொரு நடவடிக்கையும் நடக்க வேண்டும் அப்படின்னு, இல்லைங்களா? 79 என்ன சொல்லுது? 79லிருந்து நாடாளுமன்றம் பற்றி சொல்லுது. 79 to 123. அதாவது நாடாளுமன்றம், ஒரு குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், அமைச்சரவை இதெல்லாம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறது 79. 80 வந்து ராஜ்யசபா பற்றி சொல்லுது. மாநிலங்கள் அவை ஒரு 250 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதில் வந்து 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் டைரெக்டாக. அவர் வந்து யாரை நியமனம் பண்ணுவார்னா, இந்த கலை, இலக்கியம், அறிவியல் இதெல்லாம் சிறந்து விளங்குறாங்க இல்லையா? அதனால தான் நம்ம இளையராஜா ஐயாவுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இளையராஜா, நம்ம கமலஹாசன் இவங்களுக்கெல்லாம் எம்பி ஆகிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் வந்து டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிறது. இப்போ கமலஹாசன் வந்து இவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க, நம்ம எம்எல்ஏக்கள், மாநிலங்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இளையராஜா வந்து டைரெக்டாக நியமனம் குடியரசுத் தலைவர் மூலிமா. ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரதமர், இல்லைங்களா? அவர் இப்போ சச்சின் தெண்டுல்கர் கூட இருந்திருப்பார் இடையில தான் அந்த ஒரு போஸ்டிங். அது ராஜ்யசபா, இல்லைங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், எத்தனை பார்ட் இருக்குது நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில்? 3 பார்ட்டுங்க. குடியரசுத் தலைவர், அமைச்சரவை கொண்ட அமைச்சர்கள், அதாவது பிரதம மந்திரி கொண்ட அமைச்சர்கள், தலைமை வழக்கறிஞர், இவங்கெல்லாம் கொண்டது இந்த 3 பார்ட்டு. எந்த நீதிபதி 1969ஆம் ஆண்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இதயதுல்லா. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதயதுல்லா அந்த டைமில் தலைமை உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருப்பார். அந்த டைமில் வந்து பிரசிடெண்ட் போஸ்ட்டும் காலி, துணை பிரசிடெண்ட் போஸ்ட்டும் காலி. அப்போ 3வது ஆப்ஷன் யார்? தலைமை நீதிபதி தான் வருவார் அந்த இடத்துக்கு. அதுவும் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், துறைகள், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதெல்லாம் எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பட்டியல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டம் இயற்றும். மாநில பட்டியல் அப்படின்னா மாநிலங்கள் வந்து சட்டம் இயற்றும். பொதுப்பட்டியல் அப்படின்னு சொன்னால்
2 பேருமே சட்டம் இயற்றலாம். பொதுப்பட்டியலில் 2 பேருமே சட்டம் இயற்றினாலும் இப்போ ஒரே இதில் 2 பேரும் சட்டம் இயற்றுறாங்க. அது வந்து அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். மாநிலங்கள் என்ன தான் சட்டம் இயற்றினாலும் அது செல்லாதுன்னு சொல்ல ரைட்ஸ் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சரிங்களா? மற்றபடி மாநில பட்டியலில் மாநிலங்கள் சட்டம் இயற்றலாம். மத்திய பட்டியலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டம் இயற்றலாம். இன்னொரு அட்வான்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. மாநில பட்டியலில் மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு 249வது ஆர்டிக்கல் மாநிலங்களவை நினைத்தால் மாநிலங்களவை அனுமதியுடன் மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். ஆர்டிக்கல் 249 இது சொல்லுது. இப்போ மாநிலங்கள் தேர்ந்தெடுத்த எம்பி தான் மாநிலங்களவையில் இருக்கிறாங்க. அதிலே பாருங்கள், மாநிலங்களவை நினைத்தால் மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம்னு சொல்லுது. அப்போ வந்து உச்சகட்ட அதிகாரம்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஸ்டேட்மெண்ட் பெயரளவு தான் நம்ம நாடு வந்து கூட்டாட்சி, மற்றபடி இல்லை. அமெரிக்கா அப்படி கிடையாது. அவங்க வந்து இரட்டை குடியுரிமையும் உண்டு, இரட்டை ஆட்சிங்கிற மாதிரி தாங்க. ஸ்டேட்டுக்காக அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் அங்கேயே தான் முடிச்சிக்கணும். எந்த ஒரு கேஸு எந்த இது இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் ரூல். அதை மீறி ஒன்றுமே கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸ்டேட் விட்டு நம்ம சென்ட்ரல் வரைக்கும் போகலாம். அதான் நம்ம மக்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகண்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது 7வது அட்டவணையில் இருக்குது. 8வது அட்டவணை தெரியும், மொழிகள். 10வது அட்டவணை இது கட்சி தாவல் தடை சட்டம், இதெல்லாம் அதில் இருக்குது. பின்வரும் நாடுகளுடன் அதனுடைய நாடாளுமன்ற பெயருடன் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே சரிங்க, அனைத்து இணைகளுமே சரி. அமெரிக்கா வந்து காங்கிரஸ், நாடாளுமன்றத்தின் பெயர் ரஷ்யா டூமா, ஜப்பான் டயட், இஸ்ரேல் கெனஸ்ட், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங், ஜெர்மனி பந்தஸ்டிக். இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாடாளுமன்ற ரிலேட்டட் கொஸ்டின். எத்தனை இணைகள் சரியாக இருந்தது? அனைத்து இணையும் சரி. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபைன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் தேசிய சபை. நேபாளம் ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமைச்சரவை அதிகாரத்தின் மையமாக இருப்பதால் அமைச்சரவை முறை என்று கூறியவர் ஐவர் ஜென்னிங்ஸ். அவர் தான் கூறியிருப்பார். ஆளுநர் பல மாநிலங்களில் பணியாற்றும் போது அவருடைய ஊதியங்கள் தொடர்பான சரத்து வந்து 158(3)A. ஓகேங்களா? அதான் ஆன்சர். ஆளுநர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என கூறும் சரத்து 157. தகுதிகள், ஆளுநர் தகுதிகள் பற்றி சொல்கிறது என்னது? 157. மாநிலங்களில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர், இது வந்து ஆன்சர் குடியரசுத் தலைவருங்க. ஓகேங்களா? மாநில அரசின் தலைவர் ஆளுநர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். எந்த சரத்து ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை வேண்டும் என்று கூறுகிறது? 163. இப்போது ஆளுநருக்கு உதவி செய்கிறதுக்கு ஆலோசனை மற்றும் உதவிகள் அப்படின்னு அமைச்சரவை வேணும் அப்படின்னு சொல்வது 163. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பார்த்திங்கன்னா இப்போது குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு 100 rupees தான். நீங்கள் ஜிபே ஃபோன்பே மூலிமா பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு, இந்த நம்பரு தான் ஜிபே நம்பர் 8525021761. இதே நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின் நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து உங்களுக்கு வந்து வேறு ஜிகே கொஸ்டின் பேப்பரும் கொடுப்போம். அடிஷ்னலாக தமிழும் கொடுப்போம். சரிங்களா? ஜஸ்ட்டு 100 rupees தான். லாஸ்ட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராருக்கு உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு யூஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம மீதிலாம் பார்க்கலாம். நம்ம பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ குயிஸ் வந்து டெய்லியும் போட்டுட்ருக்கோம். அது வந்து 100+ கொஸ்டின் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு
இந்த லாஸ்ட் டைமில் ரிவிஷன் போடுவோம் ஃபுல்லாக. இது வரைக்கும் எவ்வளோ குயிஸ் எடுத்துருக்கிறோமோ அதை ஃபுல்லாக ரிவிஷன். அது ரிவிஷனில் எக்ஸ்பிளைன் இருக்காது. ஃபுல்லாக ஆன்சர், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஆன்சர் மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மற்ற கேண்டிடேட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? மீதி கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.